இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இது பதிவில் அடுத்த வாரத்திற்கான துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான ராசி பலனை பார்க்க போகிறோம். 21/4/2025 27/4/2025 வரை என்ன நடக்குன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல துலாம் ராசி என்பர்களுக்கு உடல்நலக்குறைவு காரணமாக உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வருது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறணும். பலவீனமான உடல் ஒரு நபரின் மனதையும் பலவீனப்படுத்தும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உங்கள் ராசியிலேருந்து 6வது வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் வணிகம் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக தொடர்புடைய தொழில் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் வெற்றியிலிருந்து நல்ல நிதி நன்மை கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு விரைவாக பணம் சம்பாதிக்கிறீர்களோ அவ்வளோ சீக்கிரம் அது உங்கள் கைகளிலிருந்து எளிதாக நழுவிட்டே போயிடும். ஆனால் இது போன்ற போதிலும் உங்கள் ராசியில் உள்ள நல்ல நட்சத்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு எந்த விதமான பற்றாக்குறையும் எதிர்கொள்ள விடாது. உங்களுக்கு நல்ல பழகிற தொலைதூர உறவினர்கள் இருந்தாங்கன்னா தொலைபேசி அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் சில சோகமான செய்திகளை பெற வாய்ப்பு இருக்குது. நீங்களும் உங்கள் பெற்றோரும் கொஞ்சம் பதட்டத்தை உணர்வீங்க. இந்த சூழ்நிலையில் ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் ஈடுபட்டீங்கன்னா கிரகங்களின் சஞ்சல நிலை காரணமாக இந்த வாரம் தொழில் முன்னேற்றத்திற்கு பல நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் முன்னாடி மோசமடைஞ்ச நிலைமை இந்த காலகட்டத்தில் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும். உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்களாக இருந்தால் அந்த வாரம் சிறப்பாக இருக்குது. குறிப்பாக இந்த வார தொடக்கத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். ஆனால் அதுக்கு பின்னாடி குறைவாக வேலை செஞ்சாலும் அதிக மதிப்பெண்களை பெற முடியுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் கேதத்துவே நமகன்ற மந்திரத்தை தினமும் 19 முறை ஜபிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய தனிப்பட்ட உறவுகளில் சந்திரனின் நிலைப்பாடு ஆழமான தொடர்புகளையும் திறந்த உரையாடல்களையும் ஊக்குவிக்குது. இது ஒரு சாதகமான நேரம். நட்பு எதிர்பாராத ஆதரவுடன் உங்களை ஆச்சரியப்படுத்தும். உங்கள் சமூக பிணைப்புகள் மேம்படும். குறிப்பாக மற்றவங்க உங்கள் ஆலோசனையை நாடுனா சுறுசுறுப்பாக கேளுங்க. அத்தியாவசிய முடிவுகளை எடுக்கிறதுல உங்கள் உணர்வை நீங்களே நம்பணும். ஆரோக்கிய பயணங்கள் வளர்ச்சியை குறிக்கும். உணர்ச்சி ரீதியான இந்த வாரம் கிரகத்தாக்கங்கள் காரணமாக நீங்கள் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி சவாரியை அனுபவிக்க போகிறீங்க. இந்த உணர்வுகளை ஒப்புக்கொண்டு அவற்றை செயல்படுத்த உங்களுக்கு இடம் கொடுக்கணும். ஜேர்னலிங் ஒரு நன்மை பயக்கும் வழியாக இருக்கும். இது மயக்கமற்ற வடிவங்களை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குது. சந்திரனின் ஆற்றல் பாதிப்பை தழுவி உங்கள் உண்மையை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஊக்குவிக்குது. ஆதரவு மற்றும் வழிகாட்டுதலுக்காக நம்பகமான நண்பர்களை நம்பணும். உங்களுடன் நேர்மையாக இருப்பது உணர்ச்சி தெளிவு மற்றும் சமநிலையை அடைவதற்கு ஒரு முக்கிய காரணி. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சமநிலையான அணுகுமுறை தேவை. கிரகங்களின் வரிசை பலன் மன அழுத்தத்தை நிர்வகிப்பதில் கவனம் செலுத்துவதை குறிக்குது. வெளிப்புற குழப்பங்களுக்கு மத்தியில் உள் அமைதியையும் பராமரிக்க எளிய தியானம் அல்லது சுவாச பயிற்சிகளும் உதவும். உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். போதுமான நீரேற்றத்தை உறுதி செய்யணும். உடல் செயல்பாடு உங்கள் ஆற்றல் அளவை அதிகரிக்கும். வாரம் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் துடிப்பாகவும் இருக்க உதவும். தினசரி முன்னேற்றங்கள் காலப்போக்கில் குறிப்பிடத்தக்க சுகாதார நன்மைகளுக்கு வழிவகுக்கும். அடுத்த வாரம் துலாம் ராசிக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள். வாரத்தின் நிறங்கள் பச்சை, நீலம். வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் 3, 17, 25. ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்லும் 6. இந்த வாரம் அதிக பொறுப்புகள் இல்லாமல் இருந்தாலும் வரக்கூடிய வாரங்களில் பொறுப்புகள் உங்களை நம்பிக்கையே அதிகரிக்கும். சந்திரனின் செல்வாக்கு தகவல் தொடர்புக்கு உதவுது. உங்கள் கருத்துக்கள் ரொம்ப திறம்பட வெளிப்படுத்த உதவுது. இருந்தாலும் சக ஊழியர்களுடன் ஏற்படக்கூடிய தவறான புரிதல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். விவரங்களுக்கு கவனம் செலுத்தணும். மேலும் உங்கள் எதிர்பார்ப்புகளை பற்றி தெளிவாக இருக்கணும். நேர்மறையான அணுகுமுறையை பேணணும். அப்போ தான் நீங்கள் சவால்களை சமாளிக்க முடியும். உங்கள் தொழில் அபிலாசைகளை முன்னேற்றம் புதுமையான தீர்வுகளை வெளிப்படுத்தும். நீங்கள் குறுகிய பயணங்களுக்கு ஏற்றதாக இந்த காலகட்டம் இருக்கிறனால சந்திரனின் சாதகமான அம்சம் நீங்கள் பயணம் செய்வதற்கு மகிழ்ச்சிகரமான நேரத்தை உங்களுக்கு ஒதுக்கி தரும். புத்துணர்ச்சி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல்
ஒரு மாற்றம் ஏற்படும். பயணிப்பது ஒரு மறக்க முடியாத பயணத்தை உறுதி செய்யும்னே சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா ராகு பகவான் உங்கள் ராசியிலேருந்து 5வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் உங்கள் சக்திக்கு மீறி வேலை செய்வதை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் ஓய்வு எடுக்கிறது நல்லது. மற்றவங்கள நீங்கள் நட்பு பாராட்டுவதில் தவறு கிடையாது. ஆனால் குருட்டு நம்பிக்கை வைக்க வேணாம். ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த செயலையும் செய்ய வேணாம். நிதி விஷயங்களை இது போன்ற ஒன்று உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பொருளையும் அல்லது எந்த ஒரு குறிப்பிட்ட நபரையும் குருட்டுத்தனமாக நம்ப வேணாம். இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஏற்படும் சிரமங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை சங்கடப்படுத்திடும். ஏன்னா குடும்பத்தில் யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது பொருள் அல்லது பணத்தை கேட்பாங்க. ஆனால் அதை நீங்கள் நிறைவேற்ற தவறலாம். குரு உங்கள் ராசியிலேருந்து 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறனால இந்த வாரம் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிவர்கள் உடனான உங்கள் உறவை மேம்படுத்துறதுல வெற்றி பெறுவீங்க. அவர்களுடனான உங்கள் முந்தைய அனைத்து தகராறுகளையும் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வருவீங்க. இது உங்களை பிம்பத்திற்கு பயனளிப்பது மட்டுமல்லாமல் இதை செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் உங்கள் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்க முடியும். உங்கள் வாராந்திர ஜாதகப்படி இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்களுக்கு பல பரிகாரங்களை கொண்டு வருவாங்க. இருந்தாலும் இடையில குறைவான கடின உழைப்பை பெற அதுக்கு பின்னாடி நீங்கள் கல்வியில் நீங்கள் விரும்பியதை விட அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் மனம் கல்வியில் கவனம் செலுத்துறது. இதனால் கல்வியில் முன்னேற்றத்தை பொறுத்தவரை இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக இருக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பௌமியா நமகன்ற மந்திரத்தை தினமும் 27 முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள தொடர்பை இது ஏற்படுத்துது. இந்த வாரம் சந்திரன் புதனுடன் இணைவது தகவல் தொடர்பு அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனிமையில் இருந்தீங்கன்னா ஆர்வம் புதிய சந்திப்புகளுக்கு வழிகாட்டுது. சுக்கிரனின் மென்மையான அசைவு உங்களை குணப்படுத்துதலையும் பச்சாதாபத்தையும் ஊக்குவிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொடர்புகளில் நல்லிணக்கத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தும். ஆரோக்கிய பயணங்கள் மற்றும் வளர்ச்சி குறித்த சிந்தனைகளை பகிர்ந்துக்கலாம். உணர்ச்சி ரீதியான விருச்சிக ராசிக்காரர்கள் சுய கண்டுபிடிப்பு மற்றும் புதுப்பித்தலின் ஒரு நீரச்சீலை சந்திரனின் பார்வை கண்ணோட்டத்தில் வியக்கத்தக்க வகையில் ஆழமான மாற்றங்களை வரவேற்கும். கடந்த கால உணர்ச்சி வடிவங்களை ஒப்புக்கிட்டு இனி உங்களுக்கு சேவை செய்தவற்றை வெளியிட உங்களை அனுமதிக்குது. படைப்பு வெளிப்பாட்டை உணர்ச்சி விடுதலையாக ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட உண்மையுடன் ஆழமாக இணக்க இது உதவுது. அமைதியை வளர்க்க இந்த அலைகளுக்கு மத்தியில் நிலையாக இருக்கணும். உணர்ச்சி வளர்ச்சி மீள்தன்மை மற்றும் வாழ்க்கையின் மாற்றங்களை வழிநடத்தும் திறனை இது வழிவகுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்கணும். செவ்வாய் கிரகத்துடன் சந்திரனும் சேருது. அதனால் உடற்தகுதி ஆர்வத்தை இது தூண்டும். உடல் செயல்பாடு மற்றும் ஓய்வை சமநிலைப்படுத்தணும். இந்த ஆற்றலை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். மனநலத்திற்கு முன்னுரிமை கொடுக்கணும். மன அழுத்தத்தை தவிரணும். பழக்க வழக்கங்கள் ஒரு முழுமையான மதிப்பிலிருந்து பயனடையும். உங்களுக்கு எது எரிபொருளாக இருக்குதோ அதை கவனிக்கணும். தினசரி சவால்களுக்கு மத்தியில் நீங்கள் நேர்மறையான மனநிலையை வளர்க்கணும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கணும். அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்த்துடலாம். வாரத்தின் அதிர்ஷ்ட நிறங்கள் ஊதா, அடர்பச்சை. வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் 3, 8, 21. நீங்கள் ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ்ஸும் எல்லும். ஒரு சூறாவளி சுற்றுப்பயணமாக விருச்சிகராசி அன்பர்கள் உணர்வீங்க. சந்திரனின் செல்வாக்கு உங்கள் லட்சியங்களை யதார்த்தமாக தூண்டும். புதிய திட்டங்கள் போடுவீங்க. ஆனால் குழுப்பணி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிறிய முன்னேற்றங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். தகவல் தொடர்பு தெளிவாக வச்சுருக்கணும். இந்த வாரம் நீங்கள் பயண ஆர்வத்தை தூண்டி உங்கள் மனதை பயணங்களில் ஊக்குவிச்சுக்கிருவீங்க. பயண ஏற்பாடுகள் இருக்குது. கலாச்சார கலவையை வழங்கும் இடங்களை தேர்வு செய்யணும். உள்ளூர் அதிசயங்களை ஆராய்ஞ்சாலும் சரி, தற்செயலான சந்திப்புகளில் எதிர்பாராத மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குது. அது ஒரு தெளிவையும் உத்வேகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் உங்களுடைய உடல்நலம் கடந்த வாரத்தை விட சிறப்பாக இருக்குது. மேலும் உங்கள் உடல்நலம்
வலுப்பெறையில் நீங்கள் ரொம்ப நல்லா உணர்வீங்க. அதனால் இந்த ஆண்டு நாள்பட்ட நோய்களிலிருந்து நிவாரணம் பெற உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையும் சக்தியால் நிறைஞ்சிருக்கும். இழப்பீடு, கடன்கள் போன்ற வடிவங்களில் ஒரு பெரிய தொகை எங்காவது நீண்ட காலமாக சிக்கியிருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு அந்த பணம் இறுதியாக கிடைக்கும். இந்த நேரத்தில் பல சுபகிரகங்களின் நிலை மற்றும் பார்வை உங்கள் ராசியில் பலருக்கு நிதி ஆதாயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை குறிக்குது. உங்கள் ராசியிலிருந்து ராகு 4வது வீட்டில் இருக்கிறனால இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் உங்கள் வார்த்தைகள் அல்லது செயல்களால் புண்படுத்தப்படாமல் இருக்க சிறப்பு கவனம் செலுத்தணும். இந்த சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் வேலையிலிருந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சு அவர்களின் தேவைகளை புரிஞ்சுக்கிறணும், அதை முயற்சிக்கணும். உங்களுக்கு அதான் நல்லது. சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 4வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பணியிடத்தில் சில வேலைகளை முடிப்பதில் சிக்கல்களை சந்திக்க போகிறீங்க. ஆனால் உங்கள் மேலதிகாரிகள் தேவைகளை போல் நடந்துக்கிடுவாங்க. தேவைகளை புரிஞ்சு நடந்துக்கிறனால அவங்க உங்களுக்கு தேவதைகள் போல் தெரியும். ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் விடுபட உங்களுக்கு உதவ முடியும். இருந்த ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் எல்லா பிரச்சனையிலும் அவர்களிடம் தெரிவிப்பதன் மூலம்தான் இது சாத்தியமாகும். அவங்களோட ஒத்துழைப்பு பெற முடியும். பல மாணவர்கள் முந்தைய கடின உழைப்பு வீணாகிருச்சேன்னு நினச்சி இந்த வாரம் பலனளிக்கும் அப்படின்னு எதனாச்சும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்கள் அறிவு மற்றும் புரிதலால் உங்கள் ஆசிரியர்களை கவருவதில் நீங்கள் வெற்றி தான் பெறுவீங்க. அப்போ தான் நீங்கள் அவர்களின் உதவியை பெற முடியும். அதனால் முதலே சொல்லி வச்சுருங்க. மேலும் வரவிருக்கும் தேர்வில் சிறப்பாக செயல்பட முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு நீங்கள் எள் கலந்த சாதத்தை கொடுக்கலாம். தனிப்பட்ட உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆழமான உணர்ச்சி ரீதியான தொடர்புகளை இது ஊக்குவிக்குது. அன்புக்குரியவர்கள் மீது கவனமாக இருக்கணும். அவர்களின் நம்பிக்கை சிறிய தவறான புரிதல்களை சமாளிக்க அவசியப்படும். உங்கள் இயல்பான அரவணைப்பு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நல்லிணக்கத்தை பராமரிக்க கண்டிப்பாக உதவும். தனுசு ராசி நண்பர்கள் அடுத்த வாரத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அடுத்தவங்களை புரிஞ்சு கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்பிக்கைக்குரியவர்களுடன் நுண்ணறிவுகளை பகிர்ந்துக்கணும். அப்போ தான் உங்கள் மனநிலை ஆழப்படும். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை கருணையுடன் வழிநடத்த உங்களை அது அனுமதிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சமநிலை மற்றும் சுப பராமரிப்புக்கான அவசியத்தை வலியுறுத்துது. மேஷ ராசியில் செல்வாக்கு முழுமையான நல்வாழ்வில் கவனம் செலுத்துவதை குறிக்குது. உங்கள் ஆற்றல் மட்டங்களை உற்சாகப்படுத்த வழக்கமான உடல் செயல்பாடுகளை நீங்கள் செய்யணும். மன அழுத்தம் வரலாம். மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தை வளர்த்துக்கணும். சீரான உணவு, மேலும் யோகா இந்த மாதிரி செஞ்சாலே போதும். அல்லது நல்ல இசையை கேளுங்க. அடுத்த வாரம் தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அதிர்ஷ்ட எண் பார்த்துடலாம். வாரத்தின் நிறங்கள் ஊதா மற்றும் தங்கம். வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் 3, 7, 19. நீங்கள் ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏயும் எஸ்ஸும். தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழிலை எடுத்துக்கிட்டால் உங்களுடைய செல்வாக்கு தொழிலில் நல்ல கூட்டு முயற்சிகளை நல்ல உத்வேகத்தில் கொண்டு போகும். மற்றவங்கள்ட்ட நீங்கள் சேர்ந்து பணியாற்றையில் தெளிவான ஒரு தகவல் தொடர்பு கிடைக்கும். குறிப்பாக புதிய திட்டங்கள் உங்கள் லட்சியத்தை உயர்வாக வச்சிருக்கலாம். உங்கள் இயல்பான நம்பிக்கை உங்களை வெற்றிக்கு வழி நடத்தும். இந்த காலகட்டத்தில் புதிய எல்லைகளை ஆராய ஒரு வாய்ப்பை வழங்கும். செவ்வாய் கிரகத்திற்கு சந்திரனின் திரிகோணம் வருவதனால உங்கள் சாகச உணர்வு தூண்டப்படும். ஒரு குறுகிய பயணமாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்கால பயணத்தை திட்டம் போடுவதாக இருந்தாலும் சரி, அதனுடன் ஒரு உற்சாகத்தை தன்னிச்சையாகவும் ஏற்றுக்கொண்டாலும் சரி, புரிதலை விரிவுபடுத்தும் கலாச்சார அனுபவங்களில் ஈடுபடுவதற்கு இந்த வாரம் சிறந்தது. நெகிழ்வாக இருக்கணும். திட்டமிடாத மாற்றுப்பாதைகளுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான கண்டுபிடிப்புகளுக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும். இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி, விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசி என்பவர்களுக்கான அடுத்த வாரம் என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். 21/4/2025 27/4/2025 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.